இன்றைக்கி நம்ம சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைலில் பார்க்க போகிறது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு பொரியல் தான். இது செம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் காஞ்சனையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. அடுத்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பொன்னிறம் ஆகட்டும். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நான் பொடியால் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, உப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனு. அடுத்து சாம்பார் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வேறு எதுவுமே நம்ம போடல, இதுதான் டேஸ்ட்டும் காரமும் கொடுக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு வேகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். முதலே போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். கத்திரிக்காய் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு தான் வேக வைக்கணும், இல்லைன்னா காரல் அடிச்சிடும். ஸோ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. எந்த ஒரு பொரியல் செஞ்சாலும் நம்ம தண்ணி அதிகமாக ஆட் பண்ணாமல் சிம்மில் வச்சு நம்ம ஆவிலேயே மூடி வச்சு ஆவிலேயே வேக வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கும். ஸோ இப்போ வெந்துருச்சு நல்லா. இதில் லாஸ்ட்டாக தேங்காய் பூ ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை மூடி வச்சிடலாம். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம் எந்த சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.